பேப் எங்க கூட வரியா? நாங்க டிராப் பண்ணிடுறோம். வேண்டாண்டா, என் மேன் வந்துட்டு தான் இருக்காரு. ஸோ நான் அவர் கூட போயிருக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பார்த்து பத்திரமா போங்க என்ன. ஏன் நாங்க அவுட்டிங் கூப்பிட்டாலும் நீ வர மாட்ட, டிராப் பண்றோனால கேட்க மாட்ட, ஏன் அப்படி? ஏன் எங்க மேல உனக்கு ஏதாவது நம்பிக்கை இல்லையா என்ன? சேச்சே, அப்படிலாம் இல்லடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் லாஸ்ட் செமினார் அன்னைக்கு அவுட்டிங் பிளான் போட்டிருக்கால, அதை நான் கண்டிப்பா வருவேன். அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பேப் நீ எங்கேயுமே போக மாட்ட. கேம்பஸ் விட்ட உடனே வீட்டுக்கு போற, திருப்பி மார்னிங் கேம்பஸ்க்கு வரேன். புரியல. நீங்க சுத்தி பாக்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேன்? செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் தான். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆர் யூ ஷுவர்? நீ எங்கேயுமே போகாம இருக்க, எனக்கு புரியல. செமினார் முடிச்சுட்டா நீ கிளம்பிடுவ தானே, அப்புறம் எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவ? ஒரு நாட்டுக்கு வந்துட்டு எதையும் பார்க்காம இருக்க, எனக்கு புரியல. உன்னை விடுறாங்க, கூட்டு போறாங்க, ஹாஃப் அன் ஹவர் குறைச்சி ஃபோன் பண்றாங்க, எனக்கு புரியல. உன்னையே இவ்வளவு பேம்பர் பண்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, சும்மா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். எனக்கு சுத்தி பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனாலதான் அவங்க கூட்டு போல. மற்றபடி வேற ஒரு பெரிய ரீசனும் இல்ல. சோ என்ன அந்த அளவுக்கு பொத்தில வைக்கல, பயப்படாத, ஓகேவா? ஷியோர்? பக்கா ஷுவர். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா, டேக் கேர், பாய். இன்னைக்கு செமினார் சீக்கிரம் முடியும் நம்ம சொல்லவே இல்லையே. இப்போ அவங்க ஃபோன் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்றது? அவங்கள சீக்கிரம் பண்ண மாட்டாங்களே. இவனுங்களை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியல. ஒரு அவுட் கோயிங் கால் போற மாதிரியா போனை கொடுத்துருக்கானுங்க, வெறும் இன்கமிங். ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றாங்களோ? ஆமா, அமெலியா சொன்னதும் கரெக்ட் தானே. நான் ஏன் இப்படி ஒரு கேம்பஸ் வாசல்ல கார் ஏற, வீட்டு வாசல்ல இறங்குறேன், திருப்பி வீட்டு வாசல்ல ஏற, கேம்பஸ் வாசல்ல இறங்குறேன். இது நல்லா இல்லையே. பேசாம இன்னைக்கு நம்மளே வீட்டுக்கு போக ட்ரை பண்ணலாமா? ஆனா தெரிஞ்சா திட்டுவாரே. திட்டு தானே, வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதும் தப்பு தான் போல. அட்லீஸ்ட் வீடு வரைக்குமாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போவோமே. ஆல்ரெடி ஜான் தான் ரூட் சொன்னான்ல, எப்படி போகணும்னு அது ஞாபகம் இருக்கு. அதை ட்ரை பண்ணுவோமே. ஃபோன் பண்ணும்போது சமாளிச்சுக்கலாம். இங்க இருந்து ரைட் சைடு தானே பஸ் ஸ்டாண்ட். நம்ம இப்போ பஸ்ல வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். பாத்துக்கலாம் மத்தத வீட்டுல போயிட்டு. ஒரு வழியா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்க இருந்து ஏறி நம்ம ஏரியால இறங்கணும், அவ்வளவுதானே. ஓகே, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். அச்சச்சோ, யார் கால் பண்றாங்கன்னு தெரியலையே. அட்டன் பண்ணி சமாளிப்போம். ஹலோ. டேய் என்ன, கிளாஸ் முடிஞ்சிடுச்சா? நான் கிளம்பட்டுமா? இப்ப கிளம்புவா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பணுமா? நீங்களா? நான் பயந்துட்டேன். ஏன், என்ன கேடி வேலை பண்ற? நீ பயப்படுறனா ஏதோ கேடி வேலை பண்றன்னு அர்த்தம். அண்ணி சாரி, நிஜமாவே இன்னைக்கு எனக்கு செமினார் சீக்கிரம் முடியும் எனக்கு தெரியவே தெரியாது, நான் மறந்துட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்துச்சு இன்னைக்கும் நாளைக்கும் வந்து சீக்கிரமா முடிகிற மாதிரி. அவங்களுக்குள்ள ஏதோ ப்ரோக்ராம் போல. ஸோ அதனால இந்த 2 நாள் செமினார் சீக்கிரம் முடிஞ்சிடும், நான் மறந்துட்டேன். முடிஞ்சிடுச்சு. சரி, நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்னுட்டு நான் பஸ்ல வரலான்ட்டு கிளம்பிட்டேன். டேய், அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நீ ஏன் இந்த ரிஸ்க் எடுத்த? தெரியும், ஆனா நான் அப்புறம் எப்படி வெளியெல்லாம் வர்றது? நான் எப்படி இது பண்றது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வர, நீங்க சொல்லிடாதீங்க ப்ளீஸ். திட்டு தானே, நான் வீட்டுல வாங்கிக்கிறேன். 2 பேரும் ரவுண்டு கட்டி திட்டுட்டோம், பரவாயில்ல. அதுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. டேய், உனக்கு ரூட் தெரியுமா? எப்படி வர? அட்லீஸ்ட் கேப் போட்டுட்டாது வா. அந்த கேப் போடுறதுக்கு நான் உங்க கூடவே வந்துடலாம்ல, அதுக்கு எதுக்கு கேப்? இல்ல, ஃபர்ஸ்ட் நாளே என் கூட செமினார்ல இருக்க என் ஃப்ரெண்ட் ரூட் சொன்னாங்க. ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்க கேட்டேன், இங்க இருந்து எப்படி போகணும்னு. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அந்த ரூட் எனக்கு தெரியும். ஸோ இப்போ அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். பஸ் இன்னும் 2 மினிட்ஸ்ல வரும்னு காட்டுது.
வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு அங்கிருந்து என்ன 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, நான் வீட்டுக்கு போயிடுவேன் ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் எங்க நிக்கிறேனோ அங்கேயே நிக்க வச்சு வந்து இங்கே திட்டுவானுங்க. அந்த திட்டு நான் வாங்க தயாரா இல்ல. ப்ளீஸ், நான் வீட்டுல எவ்வளவு வேணா வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னைய செத்து மாட்டி விட பாக்குற அதானே? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, நீங்க மறந்துடுங்க ஓகேவா? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, நீங்க ஃபோன் பண்ணதாவே நான் சொல்லல. நீங்க மறைச்சிடுங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க, நீங்க சொல்லாதீங்க ப்ளீஸ். டேய் பத்திரமா வந்துருவல்ல? அவனுங்கள மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க நீ, நான் வந்துடுவேன் நீ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா வா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவங்க கூட இருந்தா உனக்கு கூண்டு கிளியா தான் வைப்பானுங்க, எனக்கே புரியுது. அதனால நீ இப்படி வந்தாதான் உண்டு. வா வா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் உனக்கு ஃபோன் பண்ண மாதிரியே சொல்லல. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லவ் யூ லவ் யூ, தேங்க்யூ அண்ணி. நல்ல ஐஸ்வரி, லவ் யூ டூடா. ஓகே, பத்திரமா வா. பாய் பை 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 பை. பரவாயில்ல, இவ்வளவு கிட்டதான் இருக்கு பஸ்ல கூட. இது வந்து இறங்கியாச்சு. இதுக்கு அவங்க என்ன இது பண்ண போறான்டோ, விடுங்க பாத்துக்கலாம். இங்கிருந்து ரைட் எடுத்தா வீடு இல்லையா? அவ்வளவுதான். இதுல டெய்லியுமே பண்ணலாமே, விட்டாதானே அவனுங்க. சரி, இப்ப வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். எப்படியும் ஃபோன் பண்ணுவானுங்க, திட்ட வீட்டுக்குள்ள வாங்குவோம். யாரும் தெரியலையே. ஹலோ, என்னடா எங்க இருக்க? பஸ் கிடைச்சுதா? பஸ்ஸும் கிடைச்சிருச்சு. நான் நம்ம ஸ்டாப்பிங்ல வந்தோம், இறங்கிட்டேன். நீ இப்ப வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். இன்னும் 3 மினிட்ஸ்ல வீட்டுக்கே போயிடுவேன். சேஃபா பத்திரமா தானே வந்த? எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்லயே அந்த பஸ் எப்போ வரும்னு டைமிங் போட்டிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் அடுத்த ஸ்டாப்பிங் என்னன்னு காட்டுறாங்க. இதுல என்ன இருக்கு? அதனால ஈஸியா தான் இருந்துச்சு, வந்துட்டேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவனுங்களும் மீட்டிங்ல இருந்து வந்துட்டானுங்க. இப்ப எப்படியும் உனக்கு கால் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வாங்கி கட்டுறது உன் பொறுப்பு. வாங்கி கட்டுறதுல உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இல்ல? சரி சரி, கிளம்பி வீட்டுக்கு வந்து ரவுண்டு கட்டி திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களும் சேர்ந்து திட்டுங்க, அப்பதான் நீங்க திட்டு வாங்க மாட்டீங்க. நீ ஏன் அப்படி சொல்ற? நீங்க என்ன திட்டலினா நீங்களும் நானும் கூட்டு களவாணின்ட்டு உங்களுக்கும் சேர்ந்து திட்டு விழும். நீங்க திட்டு வாங்க வேண்டாம் என்னால. என் அண்ணி திட்டு வாங்குறது என்னால தாங்கிக்க முடியாது. அதனால என் அண்ணி என்ன திட்டுனா பரவாயில்ல. அதனால 2 திட்டு திட்டிடுங்க. ஓகே ஓகே, அப்ப 3 பேர்கிட்ட திட்டாங்க போற. ஆமா ஆமா, ரெடியா இருக்கேன், வாங்க. உங்க 3 பேருக்கும் எனர்ஜி ட்ரிங்க் போட்டு வைக்கிறேன், குடிச்சிட்டு இன்னும் திட்டுங்க. ஓகே ஓகேடா. ஐயோ வந்துட்டானுங்க, நான் வைக்கிறேன். பாய் 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 பாய். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் திட்டு வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் லைட்டா பயமா இருக்கே. அவர் கோவப்பட்டா என்ன பண்றது? அவர் கத்தனா கூட சமாளிச்சிடலாம், திட்டினா கூட வாங்கிக்கலாம். ஆனா பயபுல பேசாம உருந்துச்சுன்னா எப்படி சமாதானப்படுத்துறது? அவனை சமாதானப்படுத்துறதுக்கே தனி ஏதாவது படிக்கணும் போல, முடியல. ஒருத்தராவது நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, ஆனா இப்ப அப்படியே இருக்க முடியாதே. கடவுளே, எப்படியாவது இந்த சம்பவத்துல இருந்து என்னை காப்பாத்தி விட்டுரு, அது போதும். அவரா இருக்கமோ, அண்ணியா இருக்க வாய்ப்பே இல்லையே. சரி, திட்ட இப்பவே வாங்கிக்கலாம். ஹலோ, என்னடி பொண்டாட்டி, செமினார் முடிஞ்சிருச்சா? நான் கிளம்பட்டுமா இல்ல லேட் ஆகுமா? சரி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து வெயிட் பண்றேன். நான் கிளம்புறேன்னா? அம்மே திட்டாதீங்க. செமினார் முடிய லேட் ஆகுமா? அதனால லேட்டா வருவேன்னு சொல்ல போறியா? இல்ல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எப்படி? இன்னைக்கு செமினார் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. அது நான் மறந்துட்டேன், அவங்க ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருந்தாங்க. அதனால என்னால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாதுல்ல. சரி, நீங்களும் மீட்டிங் போயிட்டீங்க, நீங்க வெளியே வந்துட்டு தான் பண்ணுவீங்க. அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வீட்டுக்கு வந்துடலாமேன்னு நான் வந்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தியா?
இல்ல, சரி கேப் போட்டுட்டு தானே வந்த? அதுவும் இல்ல. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வராம கேப் போட்டும் வர எப்படி வந்த நீ? திட்டாதீங்க, பஸ்ல தான் வந்தேன். உனக்கு அங்க நீங்க வர தெரிஞ்சது. அதெல்லாம் நான் ரூட் கேட்டுட்டேன், அதை வச்சு வந்துட்டேன். உனக்கு என்ன ஒரு திமிரு? எதுக்கு நீ பஸ்ல வர? அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கோம்? இப்ப நான் டென்ஷன் ஆக விரும்பல, வீட்டுக்குள்ள போ. வீட்டுக்கு வந்துட்டல, உள்ள போ, நான் வரேன். வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு இரு. அம்மே அப்படி இல்ல அம்மே. உள்ள போ, மற்ற வந்து பாத்துக்கிறேன். வை போன. முடிஞ்சது கதை. ஒருன்னு வர போறாரு. அச்சோ, இவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் ஒரு நார்மலான கேஷுவலான விஷயம். இதை ஏன் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரோ? ஐயோ, அண்ணன் கிட்டதான் பேசி ஆகணும். அண்ணன் மனசு வச்சாதான் இவரை சமாதானப்படுத்த முடியும். வேற வழியே இல்ல. அண்ணன் தான் ரைட். இதுக்கு பாத்துக்கலாம், வரட்டும். உள்ள போ. டேய் நான் ஒத்துக்கிறேன், அவ தப்பு பண்ணிட்டா. ஏதோ வந்துட்டா, சேஃபா வந்துட்டால, அத்தோட விட்டுருங்க. ரொம்ப திட்டாதீங்கடா, பாவண்டாவ. அவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு பையன் வாங்கிட்டு போயிடுவ, ஓரமா நின்னுடு. என்ன தைரியம் அவளுக்கு? நாங்க 2 பேர் இருக்கோம்ல. போன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து நிக்க போறோம். அது என்ன தனியா வருது? எனக்கு புரியல. அது என்ன தனியா வர பழக்கம்? மேடம் எங்க இருக்கீங்க? கேக்குதா நான் கூப்பிடுறது? கிச்சன்ல இருக்க அத்தா, அதோ வந்துட்டேன். கிச்சன்ல வேலை பார்த்தது போதும், வெளியே வாங்க. சீக்கிரம் வா. நீ ரொம்ப கோபமா இருக்காரா? ரொம்ப ரொம்ப மாட்டினப்பட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சொல்லுங்க அத்தா, என்ன கூப்பிட்டீங்க? இப்படி வந்தீங்க நீங்க? அண்ணா நான் பஸ்ல வந்தேன். இப்ப அதுல என்ன பேர் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? நாங்க 2 பேர் இருக்கோம், எதுக்கு பஸ்ல வரணும் எனக்கு புரியல. அண்ணா செமினார் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. நீங்க மீட்டிங்ல இருந்தீங்க, நீங்க எப்படி வருவீங்க எனக்கு புரியல. அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி கால் பண்ண முடியும்? நீங்க எனக்கு போன் கால் பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. என் போன் என் கையில கொடுத்துருக்கீங்களா? என் போன் எங்க? என் போன் நீங்க தரமாட்டீங்க. நீங்க கொடுத்த போன்ல இன்கமிங் மட்டும் தான் வருது. நான் என்ன பண்ணட்டும் அப்போ? எவ்வளவு நேரம் அங்க நிக்க சொல்றீங்க? என்னை கூட்டு வந்து விடுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. சரி பஸ்ல ட்ரை பண்ணலாமே பண்ண, ரூட் தெரிஞ்சது, அதனால வந்தேன். இப்ப அதனால என்ன இப்போ? ஒரு நாள் இருக்காதீங்க, தயவுசெய்து மூஞ்ச மாத்துங்க. இப்ப நீங்க எதுக்கு பேசாம இருக்கீங்க? என் போனை கொடுக்காதது உங்க தப்பு, தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க கொடுத்த போன்லயாவது இன்கமிங் அவுட் கோயிங் இருக்கணும், அதுவும் இல்ல. அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? சும்மா என்ன திட்ட அழைச்சுக்காதீங்க. ஓ இப்ப அவங்க போன் பண்ண முடியாதனால தான் வந்தாங்களாமா? இல்லைன்னா அவங்க நமக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க, அப்படிதான் சொல்ல வராங்க. கேளு அவங்க கிட்ட. அம்மே நீ என்கிட்ட பேச மாட்டியா? நீ ஏன் இப்படி இன்டைரக்டா பேசுற? நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசணும்? எல்லா முடிவும் அவங்களால எடுத்துக்க முடியும்ல, அப்புறம் நான் எதுக்கு? அண்ணி என்னால முடியல. 2 பேரும் இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? ஒருத்தர் சமாதானம் தானே இன்னொருத்த. என்ன பண்ணலாம்? எப்படியாவது ஒருத்தனை சமாதானப்படுத்து, இன்னொருத்தன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படி கூட வரலனா எப்படின்னா? நீ புரியவே நான் ஒரு பாருனா எப்படி இருக்காரு. இதுல என்னன்னா இருக்கு? அங்க ஏறினா இங்க வந்துட்டேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? டேய், நீ கேப்ல வந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. நீ எதுக்கு அங்க போய் நடந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருப்பி ஏன் அப்படி அலையணும்னு கேக்குற? தப்பான பஸ் ஏறி இருக்க, இல்ல தப்பான ஸ்டாப்பிங்ல இறங்கினா என்ன பண்ணுவ? நான் சின்ன பாப்பா இல்ல தொலைஞ்சு போக. அங்க இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க போறேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் நான் நீயும் கோவமா இருக்காத. நீ கோவமா இருந்தா அவர் நிச்சயமா சமாதானம் ஆக மாட்டாரு. ப்ளீஸ் நீ தங்கச்சிக்காக தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ். சரி நான் இனிமேல் பஸ்ல வரல, போதுமா? ப்ளீஸ் 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 சமாதானம் சொல்லணும். நான் பாருன எப்படி விட்டுருன்னு இருக்காரு. சரி சரி, இவன் பண்ண மாட்டேன்ல. மாட்டேன். சரி, நான் உன்கிட்ட பேசுறேன். லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். சரிண்ணா. சரிடா விடு, இந்த ரொட்டி தெரியாம பண்ணிட்டா, விட்டு. அது பட்டெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றால, விட. விளையாடுறியா நீ? எங்கன்னா இறங்கி எங்கன்னா போயிருந்தா என்ன பண்ண சொல்ற? அம்மா அது எப்படி எங்கன்னா இறங்கி எங்கன்னா போயிடுவேன்? எனக்கு புரியல. எனக்கு என்ன படிக்க தெரியாதா இல்ல வர தெரியாதுன்றியா? நீ என்ன மக்கா ட்ரீட் பண்ணாத. அப்ப மக்கள் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. டேய் சரி விட்றா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுலாம்டா. விட்றா, பாவம்டா, விட்றா. பண்ணிட்டு போங்க. என்கிட்ட பேச வேணாம் சொல்லி என்கிட்ட வர வேணாம்னு சொல்ல, அவ்வளவுதான். ரூமுக்கு போறேன், யாருன்னா எதனா பண்ணிட்டு போங்க. சாரிம்மா, ஒரு வாட்டி மன்னிச்சிடுமா. என்னடா என்ன பண்ண போற? இவங்ககிட்ட வேலைக்கு ஆகல, வேற ஏதாவது யோசிக்கணும், முடியல. நீ இப்படி வா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி.
மகனே இப்போ உன் தங்கச்சி திரும்ப என்ன ஆகும் தெரியுமா? அவனை சமாதானப்படுத்தாம இப்போதைக்கு திரும்ப மாட்டா. அவன் சமாதானம் இவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டான். அதனால எனக்கு பயம் இல்ல. தங்கச்சியை கூப்பிடவா? தாண்டி பிச்சிடுவேன். இங்க உன் தங்கச்சி கெஞ்சி கதறிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. ரைட்டா? தங்கச்சி பாசெல்லாம் போய் என்னடி நீ எப்படி சொல்ற? இப்படிலாம் சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நிச்சயமா அவனை சமாதானப்படுத்திடுவான்னு எனக்கு தெரியும். அவ கிட்ட போய் பேசினாலே அவன் சமாதானம் ஆயிடுவான். அவ கெஞ்ச ஆரம்பிச்சாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுவான். அது தெரிஞ்சதுனால தாண்டி நான் வந்தேன். அதுக்கு நீ எப்படி சொல்லிட்ட? சரி சரி சும்மாதான் சொன்னேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சாரி இனிமேல் பண்ணல. ஆசையா இருந்துச்சுன்னு வந்துட்டேன். தப்பா? சரி இன்னும் பஸ்ல போனா கூட உங்க கூட போறேன். போதுமா? பக்கத்துலயும் வர வேண்டாம், எதுவும் சொல்ல தேவையில்லை. சாரி கேக்குறேன்ல, மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ்ப்பா. இந்த ஒரு வாட்டி. நீ கேட்கும் போது நான் எத்தனை வாட்டி மன்னிச்சிருக்கேன். அது அப்ப என்ன குத்தி கட்டுறியா? இவ்வளவு மன்னிக்கிறேன், நீ ஒரே வாட்டி மன்னிக்க மாட்ற. நான் கேக்குறேன், குட்டி எல்லாம் காட்டல. சில தங்கம்ல என் வயிறும்ல. இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பண்ண மாட்டல? நீங்க என் போன் என் கையில கொடுங்க. நான் ஏன் பண்ண போறேன்? நான் தர மாட்டேன். இந்த பிடிவாதம் தான் உங்ககிட்ட. என் போனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. சரி எனக்கு என் போன் வேணாம். அட்லீஸ்ட் அவுட் கோயிங்கும் போற மாதிரியாவது பண்ணி கொடுங்க. அதை ஏதோ நீங்க லாக் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவும் முடியாது. நான் வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன். உங்க 3 பேருக்கு மட்டும் தான் பண்ணுவேன். ப்ளீஸ் நம்புங்க. வேணா கால் ஹிஸ்டரி தானேக்கும் செக் பண்ணிக்கோங்க. குடுப்பா அவுட் கோயிங் பண்ற மாதிரி கடுப்பா இருக்குப்பா. நான் அதுக்கப்புறம் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டு அப்படி நான் இன்ஃபார்ம் பண்றது. இனிமேல் every 15 minutes நானே பண்றேன். பிட்டிஃபா இருந்தா உங்ககிட்ட. வேண்டாம் வேண்டாம் கோவப்படாத. இன்னும் இதுக்கே சமாதானம் ஆகல. என்ன பண்ணுங்க. சும்மா இருக்க வேண்டியது நானு. சாரி கேட்டேன்ல ப்ளீஸ். அப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஓகே சொன்னா நான் சமாதானம் ஆகுறேன். சரி ஆனா இந்த மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்காதீங்க. நார்மலா பேசுங்க. எனக்கு உருன்னு இருந்தாலே பிடிக்கல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் அழுதுருவேன். சரி சரி, அழ வேண்டாம் அழ வேண்டாம். நான் உடனே இருக்க மாட்டேன். நான் சாதாரணமாவே பேசுறேன். எனக்கு கண்டிஷனுக்கு ஓகே சொல்லு, நான் சாதாரணமா பேசுறேன். நீங்க உருன்னு இருக்காதீங்க. நான் அப்புறம் என்ன கண்டிஷன் கேக்குறேன். சரி, இன்னைக்கு நம்ம ரூம் படுத்துக்கிறியா? அதெல்லாம் முடியாது. மாட்டேன். பாரு, நான் சமாதானம் ஆகணும். நீ நம்ம ரூம்ல படுத்தாதான் நான் சமாதானம் ஆவேன். இல்லைன்னா நான் கோமாவே இருப்பேன் சொல்லிட்டேன். மம்மி அது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். நான் கையில் கூடவே படுத்துக்கிறேன். நான் வரல. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன்னா. ஏன்டி இப்படி பண்ற? தூங்க தானே கூப்பிடுறேன், அதுக்கே நம்ம பண்ற. அதெல்லாம் முடியாது. நான் வரல. நீங்க கோமாவே இருந்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்படின்னா நான் உங்க ரூம் வரேன். அது ஓகேவா? விளையாடுறியா? இது ரெண்டுத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான். கிளம்பு, நீ போய் தூங்கு போ. பாரு, என்னை திருப்பி கோவப்படுத்தாத. ஒண்ணு நீ நம்ம ரூமுக்கு வா, இல்ல நீங்க இருக்க ரூமுக்கு நாங்க வரோம். அவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு ஓகே சொல்லு, அப்பதானே சமாதானம் ஆவேன். இல்லைன்னா நான் நிஜமா நைட் சாப்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இப்படியே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. சிவா பார்த்தா தப்பாயிடும். புரிஞ்சுக்கோ. ஏன் பட்டு இப்படி புரிஞ்சுக்க மாட்டேன்? என் வயிறும்ல, என் புச்சியில, என் தங்கம்ல, என் செல்ல புருஷன் தானே. ப்ளீஸ்மா வேண்டாம். உனக்கு என்ன, அவ பார்க்க கூடாது தானே? அவ தூங்குறதுக்கு அப்புறம் வர. எனக்கு கடுப்பா இருக்கு. அவ யாருடி நமக்கு நடுவுல? எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி திருடுத்தனமா வர மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அதுக்குதான் நான் சொல்றேன். எதுக்கு நீங்க திட்டுத்தனமா வரணும்? நீங்க வராதீங்க. வேண்டாம் பொண்டாட்டி, நீ ரொம்ப சோதிச்சுட்ட. போதும், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது நீ வரியா, நான் வரவா, அவ்வளவுதான். சரி டென்ஷன் ஆகாதீங்க. நீங்களே வாங்க. ஆனா தயவு செஞ்சு அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரும், போனதுக்கு அப்புறம் வாங்க ப்ளீஸ். சொல்ல முடியாது. முல்ல என் பட்டுல தூங்கினதுக்கு அப்புறமா அடிபட்டோ. என் செல்லம் தானே நீங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல. பொண்டாட்டி எனக்கு வெறுப்பேத்தாதன்னுட்டேன். என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டம். நான் எதுவும் தலையிட தயாரில்ல. என்னை விடுங்க. போற? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, விடுங்க. ஒன்னும் செய்ய தேவையில்ல, வந்து உட்கார். எனக்கு வேலை இருக்கு, விடுங்கன்னு. முடியாது. சரி நான் ட்ரெஸ் மாத்த போறேன். அதுவும் அடுத்தவங்க பண்ண முடியாதுல்ல. அது இன்னும் வரத்தாவில்ல. கை எடுத்தீங்கன்னா நான் போவேன். மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன். விடுங்கன்ட்டு சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. தெரியாதனமா பஸ்ல வந்துட்டேன். என் முட்டாள்தனத்தை ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. இனிமேல் எதுவும் பண்றதாவே இல்லை.
எவ்வளவு நேரம் இருந்தாலும் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வைங்க. சாரி, விடுங்க. சூப்பர், நான் கை எடுக்க ரெடியா இருந்தேன், நீ தான் வைங்கன்னு சொன்னேன், அதனால இப்ப நான் எடுக்க மாட்டேன். வேண்டாம், என்ன வெறுப்பேத்திடாதீங்க, கையை எடுங்கன்னு. பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் நைட்டுக்கு வரீங்கல்ல, அப்புறம் என்ன, இப்ப விடுங்க. நான் போய் என் வேலையாவது பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, விடுங்க. எனக்கு என் போன் தேவைப்படுது. உன் போனு வச்சு இப்ப என்ன பண்ண போற? வீரா கிட்ட பேசணும், அதுக்குதான். அப்புறம் ஒரு நோட்ஸ் தேவைப்படுது, அதை லாவண்யா கிட்ட சொல்லணும். அவ வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவா, அதனால. சரி, தரேன். டாடி எனக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமா, அதான் அவர்கிட்ட அந்த நம்பர் கொடுத்தேனே நானு. கொடுத்துட்டீங்க அதிசயமா? புரியல. இல்லன்னு தானே சொல்லிருப்பீங்க. வேற யாரா இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். அது என் மாமனார போயிட்டாரு, அவரு கொஞ்சம் ஐஸ் வச்சாருங்கல்ல, அதனால கொடுத்தேன். ஃப்ராடு. விடு, என்ன வெறும் பேத்துற. உனக்கு திட்டவும் முடியல, விடுங்க. சரிடி பொண்டாட்டி, கூல்டோம். அப்புறம் உங்க டாடி ஃபோன் பண்ணாரா? ஆமா, டாடி கிட்டயும் மாமா கிட்டயும் பேசினேன். தாத்தா இப்பதான் ஊர்ல இருந்து வந்து போனாரு சொன்னாங்க. அப்பா கிட்ட பேசல. அப்பா இப்பதான் எங்கேயோ போயிட்டாரு, இல்லைன்னா பேசி இருந்திருக்கலாம். அப்பா கிட்ட பேசாம இருக்கதோ ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப நாளா பேசவே இல்லைல்ல. சரி, நாளைக்கு நான் போட்டு தரேன், ஓகேவா? நிஜமா? நிஜமா பொண்டாட்டி, நாளைக்கு உனக்கு கால் போட்டு தரேன், போதுமா? அப்போ ஓகே. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திரம், விடுறீங்களா? சரி, நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. ஒருத்திய பிரச்சனையில மாட்டி விட்டு இங்க ரொமான்ஸ் பண்றத பாத்தீங்களா? என்ன சொன்னேனே, யாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையில கரெக்டா தான் இருப்பாங்க. நீங்க தான் அப்படி கிடையாது. என்னன்றீங்க? ரொம்ப நம்ம ஒரு நல்ல ஜாலியா, நீ யாரும் ஒத்துக்க மாட்டேற. சிடுவேன் பிச்சு, அமைதியா இருங்க. அப்புறம் அண்ணா என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையடா, சும்மா ஆபீஸ் விஷயத்த பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இங்க தங்கச்சியை கோத்து விட்டு உனக்கு ஆபீஸ் விஷயம் நடத்துதா? நடத்து. நீ எப்படியும் சமாதானப்படுத்திடுவேன்னு தெரியும், அதனால நீங்க பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்டா. போட்டோம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். புரியல. வாங்க கை, நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகலாம். வா போலாம்.